students, already exercise 1.4 ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் ரூட் நம்ம பார்த்தோம். ஸ்கொயர் ரூட்னா ஒரு நம்பரை அதே சேம் நம்பர் 2 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ 2ஓட ஸ்கொயர்னா 2 × 2 4 நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கியூப் ரூட்ஸ். ஓகேவா? ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு சேம் நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ கியூப்னா 3 சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் கியூப். இப்போ நான் பாருங்கள், இப்போ 1 இருக்கா? இப்போ 1 நான் 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணுறேன். 1 × 1 × 1, அதாவது ஸ்கொயர்னா 2 டைம் மட்டும் அந்த நம்பரை மல்டிபிள் பண்ணியிருப்போம். இப்போ கியூப்னா 1ஓட கியூப் என்னென்னா 1 × 1 × 1, 1 × 1 1, 1 × 1 1. அப்போனா 1ஓட கியூப் என்ன? சேம் அதே 1 தான். ஓகே, இப்போ 2ஓட கியூப் என்னென்னா 2 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணணும். 2 × 2 × 2, அப்போனா 2 2s are 4, திரும்ப 4 2s are 8. ஓகேவா? அப்போனா 2ஓட கியூப் என்னது? 8. ஓகேவா? அதாவது நம்ம ஸ்கொயரில் எழுதுகிறப்ப என்ன சொல்லி எப்படி ரைட் பண்ணியிருப்போம்னா n ஸ்கொயர்னு ரைட் பண்ணியிருப்போமா? இதை நெக்ஸ்ட்டு இப்போ க்யூப்பில் எழுதுகிறப்ப n⁻3 இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணுவோம். இதை என்ன சொல்லுவோம்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் 2 ஆல்ரெடி இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சு வச்சுருப்போம். எதுவுமே உள்ள நம்பர் இல்லைன்னா அது 2 இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது ஸ்கொயர் ரூட். இது க்யூப் ரூட் எப்படி ரைட் பண்ணணும்னா உள்ள 3 ரைட் பண்ணணும். இதை எப்படி சொல்லுவோம்? க்யூப் ரூட்னு சொல்லுவோம். உள்ள எதுவுமே இல்லைன்னா அது ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம், ஸ்கொயர் ரூட். க்யூப் ரூட் என்ன சொல்லுவோம்? உள்ள 3 இருக்கும், இதுக்கு பேர் தான் க்யூப் ரூட். ஓகேவா? ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இது எப்படி நம்ம ரைட் பண்ணுவோம்னா 3 ரைட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன ரைட் பண்ணுவோம்? பவரில் 1/2 ரைட் பண்ணுவோமா? அதே மாதிரி இங்கே க்யூப் ரூட் ஆஃப் 3 எப்படி ரைட் பண்ணுவோம்? அந்த 3 உள்ளே இருக்க 3 ரைட் பண்ணிவிட்டு இந்த பவர் இந்த ரூட்டுக்கு என்ன வேல்யூ? 1/3ன்னு அர்த்தம். இப்போ 3/1/2னா அது எப்படி? இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு அர்த்தம். 3/1/3 என்ன ரைட் பண்ணுவோம்? க்யூப் ரூட் ஆஃப் 3ன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது இப்போ 3 டைம் போட்டு மல்டிபிள் பண்ண கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் நம்மளுக்கு கியூப். இப்போ 3ஓட கியூப் என்னது? 3 × 3 × 3, 3 3s are 9, 9 3s are 27. ஓகேவா? 1ஓட கியூப் என்னது? 1, 2ஓட கியூப் 8, 3ஓட கியூப் 27. அதே மாதிரி இப்போ டோட்டலாக 1லேருந்து 10 நம்பர்ஸ் வரைக்கும் நான் கியூப் ரூட் ரைட் பண்ணியிருக்கேன். கியூப் நம்பர்ஸ் இதை நீங்கள் எப்படி ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 to 25 மெமரி பண்ணிங்களோ அதே மாதிரி கியூப் நம்பர்ஸும் 1 to 10 வரைக்கும் மெமரி பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ 1ஓட கியூப் என்ன? அதே 1 தான். 2ஓட கியூப் என்னது? 8. இப்போ 3ஓட கியூப் 27. இப்போ எப்படி கேட்பாங்கன்னா 27ஓட கியூப் ரூட் என்ன? 3. ஏன்னா 27 எந்த 3 சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 27 வரும்? 3 × 3 × 3யா? அந்த 3 3க்கு நம்ம ஒரு 3 தான் கியூப் ரூட்டில் ரைட் பண்ணுவோம். எப்படி ஸ்கொயர் ரூட்டில் 4க்கு 2 2s are 4 ரைட் பண்ணுவோமா? அந்த 2 2க்கு ஒரு 2 வெளியே கொண்டு வருவோம். இப்போ கியூப் ரூட்டில் என்ன பண்ணுவோம்னா இந்த 3 நம்பர்ஸ்க்கு சேமாக ஒரு நம்பரை நம்ம வெளியே கொண்டு வருவோம். அதுதான் என்னது? கியூப் ரூட். இப்போ 27ஓட கியூப் ரூட் 3. இப்போ இது பாருங்கள், 216ஓட கியூப் ரூட் என்னது? 6. ஏன்னா 6ஐ 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 216 கிடைக்கும். ஓகேவா? ஆல்ரெடி கியூபுக்கு 1 to 25 மெம்பர்ஸ் மெமரி பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி கியூப் ரூட் 1 to 10 வரைக்கும் நீங்கள் மெமரி பண்ணால் போதும். மற்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ கியூப்னா ஒரு நம்பரை சேம் நம்பராக தான் இருக்கணும், சேம் நம்பரை 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 8ஓட கியூப் ரூட் 2, 2ஓட கியூப் எது? 8. ஓகேவா? சரி, இப்போ இது ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க? மெமரி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் என்னென்னா நான் புக்கில் இருக்குது, அதில் இம்பார்ட்டன்ட் எல்லாம் இருக்குது, அது உங்களுக்கு புக்கில் காமிக்கிற பாருங்கள். நெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள், பேஜ் நம்பர் 37ல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கியூப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பாருங்கள். த கியூப் ஆஃப் அ பாசிட்டிவ் நம்பர் இஸ் பாசிட்டிவ். ஓகேவா? இப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பர் இப்போ 6 கியூப்னா அது எல்லாமே ப்ளஸில் தான். அது நாங்கள் 6ஓட கியூப் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, அதெல்லாம் பாசிட்டிவ் நம்பராக வரக்கூடிய ஆன்சரு பாசிட்டிவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், கியூப் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ்.
இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம கியூப் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? நெகட்டிவ் நம்பர்ஸில் தான் வரும். இது ஸ்கொயரில் பாருங்கள், -7 × -7 என்ன வரும்? ஆன்சர் பாசிட்டிவில் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஆனால் க்யூப்பில் வந்து 3 நம்பர் மல்டிபிள் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்? 7 × 7 49, 49 × 7 343. சைனை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் க்யூபோட பாசிட்டிவ் நம்பரோட ஆன்சர் பாசிட்டிவில் வரும். க்யூபோட நெகட்டிவ் நம்பரோட ஆன்சர் எப்படி இருக்குது? நெகட்டிவில் தான் வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த கியூப் ஆஃப் எவ்ரி ஈவன் நம்பர் இஸ் ஈவன். ஓகேவா? நம்ம ஈவன் நம்பரை கியூப் கண்டுபிடிச்சா ஆன்சர் எப்படி தான் வருங்கிறாங்க? ஈவன் நம்பர் தான் வருமா? அதே மாதிரி கியூப் ஆஃப் எவ்ரி ஆட் நம்பர் இஸ் ஆட். ஆட் நம்பர் கியூப் கண்டுபிடிச்சா சேம் ஆன்சர் ஆல்சோ ஆட் நம்பர் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது ஒரு சில கொஷின்ஸ் இதை ப்ராப்பர்ட்டிஸில் ஒன் வேர்ட்ஸில் கூட கேட்கலாம். எப்படி கேட்கலான்னா, த கியூப் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர் இஸ் டேஷ். பாசிட்டிவா நெகட்டிவா அந்த மாதிரி கூட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா த கியூப் ஆஃப் எவரி ஈவன் நம்பர் இஸ் டேஷ். ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அந்த மாதிரி கூட 1 மார்க்கில் கேட்கலாம். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், இஃப் அ நேச்சுரல் நம்பர்ஸ் ends with 0, 1, 4, 5, 6, 9. ஓகே, இந்த நேச்சுரல் நம்பர் என்னது? 0, 1, 4, 5, 6, 9. இது கியூப் கண்டுபிடிச்சா கியூப் ஆல்சோ ends with சேம் நம்பர். இப்போ இந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகி எண்டில் வரணும். 0, 1, 4, 5, 6 எண்டில், இந்த மாதிரி எண்டில் வர்றப்ப நம்மளுக்கு ஆன்சர் எப்படி தான் இருக்கும்? அதே சேம் நம்பராக தான் வரும். இப்போ 10 பாருங்கள், 10 கியூப் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன வரும்? எண்டில் அதே 0 தான் வரும். இதுவும் 0 தான், ஆன்சர் ஆல்சோ எண்டில் 0 தான். இப்போ 11 கியூப் கண்டுபிடிச்சா இங்கே 11 ஒன்ஸ் எண்டில் வந்து 1 தான் இருக்குது. அதுக்கு ஆன்சர் கியூப் கண்டுபிடிச்சா அதுவும் 1 தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 6 ஒன் பாருங்கள், நேச்சுரல் நம்பர் ends with 2 or 8, it cube ends with 8 or 2. அதாவது இந்த 2ல் கியூப் கண்டுபிடிச்சா அது வரப்போகிற ஆன்சர் எப்படி இருக்குமா? 8ல் முடியுமா? 8ல் கியூப் கண்டுபிடிக்கிற வரப்போகிற ஆன்சர் எப்படி இருக்குமா? 2ல் வருமா? அப்படியே ஆப்போசிட். 2ல் கண்டுபிடிச்சா ஆன்சர் 8ல் வருமா? 8ல் கண்டுபிடிச்சா ஆன்சர் 2ல் வருமா? அதே மாதிரி தான் சேம் 3 and 7. இப்போ எண்டில் 3 இருந்துச்சுன்னா அது ஆன்சர் கண்டுபிடிச்சா எப்படி வருமா? 7ல் வரும். இப்போ எண்டில் 7 இருந்தால் ஆன்சர் கண்டுபிடிச்சா அதுக்கு ஆப்போசிட் 3ல் வருங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், த சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் தயர் சம். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நம்பராக நம்ம கியூப் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுற ஆன்சரும் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணுற ஆன்சர் ஈக்குவலாக வரும்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ என்னென்னா, ஒவ்வொரு நம்பரையும் என்ன பண்ணுறோம்? கியூப் பண்ணுறோம். கியூப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுற ஒரு ஆன்சர் வருமா? அதே மாதிரி கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற ஆன்சர் ரெண்டு ஈக்குவலாக வரும்னு சொல்கிறாங்க. அதுதான் the sum of the cube of first n natural number is equal to the square of their sum. சம்மோட ஸ்கொயருக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே நோட் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த பெர்ஃபெக்ட் கியூப் டஸ் நாட் எண்ட் வித் 2 0. நம்ம அதை ஆல்ரெடி நம்ம ஸ்கொயரில் பார்த்தோம். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் எண்ணில் என்ன 0 வந்து எப்படி இருக்கும்? ஈவன் நம்பரில் தான் முடியும் நம்ம பார்த்தோம். அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் எண்ணில் வந்து ஈவன் நம்பரில் தான் 0 முடியும்னு பார்த்தோம். ஆனால் இந்த பெர்ஃபெக்ட் கியூபுக்கு டஸ் நாட் எண்ட் வித் 2 0. பெர்ஃபெக்ட் கியூப்னாவே ஒரு நம்பரை நம்ம 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போனா எண்டில் 3 0 தான் வரணும், 2 0 வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க, த கியூப் ஆஃப் அ 2 டிஜிட் நம்பர். அதாவது ஒரு 2 டிஜிட், இந்த மாதிரி 2 டிஜிட் நம்பரை நம்ம கியூப் கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் வரும்ல, அது வந்து 4 5 6 டிஜிட்டில் வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம 12 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கவே, 12 கியூப் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கவே, இதோட கியூப் வரும்ல ஒரு ஆன்சர். அந்த ஆன்சர் வந்து 4 5 6 இந்த 3 டிஜிட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமமாக 4 டிஜிட் வரும், மேக்ஸிமம் 6 டிஜிட்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது கண்டிப்பாக இது 1 மார்க் கொஸ்டின்ஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 2 டிஜிட் நம்பரை கியூப் பண்ணால் வரக்கூடிய அந்த ஆன்சர் டிஜிட் எத்தனை டிஜிட் இருக்குமா? 4 or 5 6 இந்த 3 டிஜிட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட். இதனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸும் இந்த நோட்டில் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் எக்ஸசைஸ் 1.5குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.